வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஆமாடி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மலேசியா. தெரியும் உங்களுக்கு. நான் தங்கியிருக்கிறேன் ரூம். இதில் தான் நான் தங்கியிருக்கேன். ஓகே, நான் சூரியோட லுங்கி எடுத்துனுட்டாங்க பாருங்கள். மோட்டருக்கு ஈஸியாக சொல்லி எடுத்துனுட்டேன். அவன் பார்த்தானா கத்துவான். நான் இப்போ இங்கே என்னுடைய பெட்டு நைட்டு படுத்தது. இங்கேருந்து பார்த்தா மலேசியா சிட்டியோட ஃபுல் வியூ தெரியும். அப்படியே வாங்க பால்கனி பார்க்கலாம். ஓகே, நான் தங்கியிருக்கிற இடம். நம்முடைய பிரதர் அப்படி விட்டு தான். இது மசாஜ். நேற்று நைட்டு இதில் கொஞ்ச நேரம் பார்த்துருந்தேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும். சூப்பராச்சு. இது வீடு, இது பால்கனி. பால்கனி நிற்கிறேன். இதுங்களா மலேசியாவோட ஃபுல் வியூ. இப்போ இந்த ஃப்ரண்ட் கேமரில் காமிக்கிற பாருங்க. இப்போ நான் நிற்கிறது நேற்று தங்க 55வது மாடி. இது ஞாபகம் இல்லையா எத்தனாவது மாடின்ட்டு. நல்லா வியூஸு ஃபுல் சிட்டி தெரியும். அந்த கேமரா காமிக்கிறேன். நான் தங்கியிருக்க பில்டிங் தான் இது பாருங்க. இன்னும் போது உயரமாக நானே எங்கேயும் இருக்கேன். இதுதான் வியூ பாயிண்ட்டு. நேற்று அங்கே போயிட்டு வந்தேன். லேகாலேண்டு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன பசங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லேகாலேண்ட் அப்படியே பாருங்கள். இதுதான் மலேசியா நான் இப்போ தங்கியிருக்க இடம். இப்போ நான் ஒரு இடத்த ஜூம் பண்ணுறேன். அது சிங்கப்பூர். ஒரு பார்டர் மாதிரி தெரியுதுங்களா வெள்ளையா? அது தான் அப்புறம் சிங்கப்பூர். அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? இங்கேருந்து பார்த்தா சிங்கப்பூர் அந்த தெரியுதுங்களா? அதெல்லாம் சிங்கப்பூர். ஸோ மலேசியாவிலேருந்து சிங்கப்பூரை பார்க்கலாம். ரோட்டில் எப்படி இருக்கு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல. ஃபுல் வியூ. பயமாக இருக்கு கீழே ஃபோன் போட்டுருவோன்ட்டு. எவ்வளோ டெப்த்து பாருங்கள். ஓகே, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மலேசியாவில் தான் இருப்பேன். புதன்கிழமை இங்கே தான் இருப்பேன். எங்கன்னா சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குன்னாங்க. புதன்கிழமை நைட்டு, வேலைக்கிழமை காலையில் 10 மணிக்கு நம்மளுக்கு ஃப்ளைட் பிடிச்சி நம்மளுக்கு சென்னைக்கு வந்துடும். ஸோ லைஃப்பில் எதனா ஒரு கனவு, அந்த கனவு ஒரு 55 வயசில் நிறைவேறுது. கோயிலுக்கு இந்த 10 மணி கோயிலுக்கு போகணும், எதனா ஃபாரின் போகணுன்ட்டு. எனக்கு இதே பெரிய விஷயம். ரைட், அடுத்து எங்கே போகலாம் சொல்கிறேன். ஓகே, எனக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேயே நான் அடிக்கடி வீட்டில் திட்டாலும் சாப்பிட்றது கோக் மட்டும்தான். எப்போவும் கோக் கையில் தான் வச்சுருப்பேன். ஆக்சுவலாக நீங்கள் எதாச்சும் நான் எங்கே வந்திருக்கேன்னா கோக்குடைய ஃபேக்ட்ரி. கோக் இங்கேருந்து தான் ஃபுல்லாக இங்கேருந்து தான் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சப்ளை ஆகும். இங்கே பாருங்கள், என் பின்னாடி ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக கோக் தான். நான் இது வரைக்கும் பார்க்காத கோக் அவ்வளோ இருக்குது. ஃப்ரண்ட் கேமரில் காமிக்கிட்டுங்களேன் சொல்லுவாங்க இல்லையா? இங்கே ஏகப்பட்ட கோக்ஸ். நான் இது வரைக்கும் பார்க்காத கோக்ஸு, டிஃப்ரெண்டான கோக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம நண்பர் இங்கே நம்மளை கூப்பிட்டு வந்தார், பிரதர். இந்த இடத்துக்கு நான் வரேன்னா இந்த இடத்துல யாரும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. உள்ளே அலோடும் கிடையாது. ஃபுல்லாக கோக், டின் கோக், பாட்டில் கோக் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தான் ஒரு வேர் ஹவுஸ் ஃபுல்லாக கோக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். கேட்டுங்களா? எப்படி காமிக்கிறது இல்லை, ஃபுல்லாக அதே தான். இங்கேருந்து தான் மலேசியாவுக்கும் சரி எல்லா இடத்துக்கும் சரி கோக், பெப்சி. இதை பாருங்கள், என் கையில் நான் என்ன வச்சுருங்க பாருங்கள். வெளியிருந்து வரப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் ஃபுல்லாக இன்னும் போதுங்க. பின்னாடி லைனாக போயினே இருக்கணும். எனக்கு கால் தான் வலிக்கும்.
இன்னும் நடக்கணும். நான் தான் போயினே இருக்கும். சரி வந்தேன். நான் வெளியே வந்து கோக் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுவேன். 20 ரூபா, இது 40 ரூபா. நான் இங்கே இந்தியாவில் வாங்கினேன். அது 40 ரூபா வாங்கி 4 நாள் வச்சுப்பேன். இங்கே விட்டால் லைஃப் டைம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டா போல இருக்குது. அவ்வளோ கோக் இருக்குது இங்கே. பார்த்தீங்களா?